இங்க ஒரு அம்மா அவங்களோட பொண்ணு கூட்டிக்கிட்டு அவங்களோட ஹஸ்பண்ட பார்க்க போவாங்க. இவங்களோட ஹஸ்பண்டும் இறந்து போயிருப்பாரு. அவரோட ஒய்ஃபும் இறந்து போயிருப்பாங்க. அதனால 2 பேருமே இப்போ 2வதா கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த ஹஸ்பண்ட் கூட இருந்த பொண்ணு வந்துட்டு இவங்கள அவங்க அம்மாவா நினைக்கவே இல்ல. அந்த குட்டி பொண்ணுக்கு வந்துட்டு ஜுரம். அதனால அவங்க அம்மா கூடவே உட்காந்துருப்பாங்க. பெரிய பொண்ணு வந்துட்டு எனக்கு பசிக்குது சாப்பாடு கொடுங்கன்னு கேட்கிறப்போ வந்துட்டு அவங்க அம்மா ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி தங்கச்சியை தூங்க வச்சுட்டு வரேன்னு தான் சொல்வாங்க. ஆனா அவங்க அப்பா வந்த உடனே எனக்கு சாப்பாடு போடாம கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்ட்டு அப்படியே மாத்தி விட்டுருவா. அதுதான் இப்ப அந்த 2 பொண்ணுங்களையும் கூட்டிட்டு ஷாப்பிங் மாலுக்கு போவாங்க. பெரிய பொண்ணு நீங்க தங்கச்சி கூட போயிட்டு ஷாப்பிங் பண்ணுங்க, நான் வந்துட்டு கொஞ்சம் வாங்க வேண்டிய திங்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு போவா. அடுத்ததான் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு அவங்களோட பொண்ணை மட்டும் கூட்டிட்டு ஷாப்பிங் போயிட்டாங்க, நான் தொலைஞ்சு போயிட்டேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இப்போ தேடி வந்தேன் அப்படின்ட்டு அப்படியே பிளேட்டே மாத்திடுவா. இப்போ நைட்டு சாப்பிடலாம் அப்படின்ட்டு டின்னர் கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. அந்த பெரிய பொண்ணுக்கு வந்துட்டு பீனட்னாலே அலர்ஜி தான். ஆனா அந்த பொண்ணு வேணும்னே பீனட் பட்டர் எடுத்து அவளோட பிரெட்ல தடவிக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட போயிட்டு எனக்கு பீனட்ஸ்னா அலர்ஜின்னு தெரிஞ்சும் இவங்க வேணும்னே அதை கொடுத்து என்ன கொல்ல பாக்குறாங்க அப்படின்ட்டு போட்டு கொடுத்துருவா. அவங்க 2 பொண்ணுங்களையும் அவங்க பொண்ணு மாதிரி வளர்க்கணும் அப்படின்ட்டு தான் முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இந்த பொண்ணு இவ்வளோ மோசமானவளா இருக்கா.